வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் அரசியல் ஆய்வு. யுக்ரைன் பிரதமர் பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி அனுப்பியுள்ளன. அதற்கான கடிதம் ஒன்று அரசுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையாக 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட போரானது 3 ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகின்ற நிலையில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஆயுதம் மற்றும் நிதி உதவியை வழங்கி வருகின்றன. ரஷ்யாவிற்கு வடகொரியா ராணுவ தளபாடங்கள் மற்றும் வீரர்களையும் அனுப்பி மறைமுக உதவிகளையும் செய்து வருகிறது. போரால் பெண்கள், குழந்தைகள் மற்றும் வீரர்கள் என இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான பலியாகி பல லட்சக்கணக்கானோர் பாதிப்படைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவரும் மத்தியஸ்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ஈடுபட உள்ளது. இருப்பினும் போரானது முடிவுக்கு வராமல் உள்ள நிலையில் யுக்ரைன் ஜனாதிபதி பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக புதிய பிரதமர் மற்றும் பாதுகாப்பு மந்திரி ஆகியோரும் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் யுக்ரைன் பிரதமராக டெனிஸ் பதவி வகித்து வந்த நிலையில் அவர் பதவி விலகியுள்ளார். இதனையடுத்து பொருளாதார மந்திரி லியூனியா டெனிஸ்க்கும் பதிலாக புதிய பிரதமராக ஜெலன்ஸ்கி அறிவித்து உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி எமனுவல் மேக்ரோனின் மனைவி பிரிட்ஜ் மேக்ரோன் ஆணாக பிறந்தவர் என்ற வதந்தி பரப்பிய பெண்கள் இருவரை பிரான்ஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் அந்த வழக்கு தொடர்பிலே பிரிட்ஜ் மேக்ரோன் உயர் நீதிமன்றம் செல்ல இருக்கின்றார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு ஆவிகளுடன் பேசும் பெண் என தெரிவிக்கப்படும் அமாண்டின் என்பவர் ஊடகவியலாளர் தன்னை அழைத்துக் கொள்ளும் நடாஷா எனும் பெண்ணை நேர்காணல் செய்திருக்கின்றார். இதன்போது அவர்கள் இருவரும் பிரான்ஸ் ஜனாதிபதியின் மனைவியான பிரிட்ஜ் மேக்ரோன் குறித்த சர்ச்சைக்கு விடயம் ஒன்றையும் தெரிவித்துள்ளார். அமாண்டின் ஜீன் மைக்கேல் என்ற ஆண் அறுவடை சிகிச்சை மூலம் தன்னை ஆணாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய பெயரையும் பிரிட்ஜ் என மாற்றிக்கொண்டு மேக்ரோனை திருமணம் செய்து கொண்டார் எனவும் கூறப்பட்டுள்ளதனால் அதற்கு சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. இதனை எதிர்த்து அமாண்டின் மற்றும் நடாஷா இருவரும் மேல்முறையீடு செய்ததோகும் மேல்முறையீடு நீதிமன்றம் அமாண்டின் மற்றும் நடாஷா இருவருக்கும் பிரிட்ஜ் குறித்து விமர்சிக்க எல்லா உரிமையும் உள்ளது என கூறி இருவரையும் வழக்கிலிருந்து விடுவித்துள்ளது. அத்துடன் அவர்கள் எந்த இழப்பீடும் வழங்க தேவையில்லை எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் தன்னை அவமதித்த அந்த பெண்கள் விடுத்ததை எதிர்த்து பிரான்சின் உச்ச நீதிமன்றமான த கோர்ட் ஆஃப் கசிட்டேஷன் எனும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்ஜ் மேக்ரோன் தன்னுடைய பிரிட்டிஷ் சகோதரரான ஜீன் மைக்கேல் உச்ச நீதிமன்றம் செல்ல இருப்பதாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மீது தான் ஏமாற்றவிட்டாலும் அவருடனான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக கைவிடவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்த கருத்தின் போது இதன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது தான் யாரையும் நம்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் அமைதி ஏற்படும் என பலமுறை நம்பியதாகவும் ஆனால் ஒவ்வொரு முறையும் ரஷ்யா தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து உள்ளதாகவும் ட்ரம்ப் விளக்கியுள்ளார். அத்துடன் 50 நாட்களில் போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் ரஷ்யா கடுமையான வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேட்டோவை தொடர்பாக பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கூட்டணியை ஆதரிப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் சிறிய நாடுகள் பாதுகாப்பாக இருக்க உதவும் எனவும் கூட்டு பாதுகாப்பில் தான் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாஸ்கோவை தாக்க முடியுமா என்று ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீது ட்ரம்ப் விரக்தியில் இருக்கிறார் எனவும் இதன் எதிரொலியாக கடந்த 4ஆம் தேதி யுக்ரைன் ஜனாதிபதி தொலைபேசியில் பேசியதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதில் ரஷ்யாவின் ஆழமான இலக்குகளை தாக்க கீவுக்கு நீண்ட தூர ஆயுதங்களை வழங்க டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளதாகவும் அப்போது ஜெலன்ஸ்கி மாஸ்கோவை தாக்க முடியுமா எனவும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஜெலன்ஸ்கி நிச்சயமாக நீங்கள் தங்களுக்கு ஆயுதம் கொடுத்தால் தங்களால் முடியும் என பதில் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வர அல்லது 100% தடைகளை எதிர்கொள்ள டொனால்ட் ட்ரம்ப் மாஸ்கோவிற்கு 50 நாள் கெடுவை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் மாஸ்கோ அல்லது சென்ட் பீட்டர்ஸ்பர்க் வரையான ரஷ்ய பிரதேசத்தில் ஆழமாக தாக்குதல்களை முடக்கிவிட யுக்ரைனை ஊக்கமளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ரஷ்யா மீதான புதிய விரக்தியை வெளிப்படுத்தியதுடன் கூட்டணி உறுப்பினர்களால் வழங்கப்படும் புதிய இராணுவ உதவிகளை கீவிற்கு வழங்க வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புடன் ஏற்பாட்டை செய்தார் எனவும் தகவல்கள் குறிப்பிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது.
பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் குறிப்பாக பஞ்சாப், கைபர் பக்துவா, சிந்து, பல்ஜிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் வீடுகள் இடிந்து விழுந்து விபத்து, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்களும் ஏற்பட்டுள்ளன. இந்த கனமழையால் பாகிஸ்தானில் ஏற்கனவே 80 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 116ஆகவும் அதிகரித்துள்ளது. கனமழையால் சிக்கியவர்கள் 262 பேரை மீட்பு குழுவினர்கள் மீட்டுள்ளதுடன் மேலும் கனமழையால் வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிகழ்ந்துள்ளது. சீன பயணத்தின் போது ஜின்பிங்கை சந்தித்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த வணிக உரையாடல் தொடரும் என உறுதியளித்துள்ளார். பீஜிங்கில் நடைபெறும் இந்த உயர்மட்ட சந்திப்பில் இன்றைய மூலோபாய போட்டி சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுடன் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாடாளுமன்ற ஆட்சி காலத்தில் இடிந்திருந்த இருநாட்டு உறவுகளை புதிய நிர்வாகம் மீண்டும் உருவாக்க முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜின்பிங் தன்னுடைய உரையில் சிக்கலான மற்றும் கலவரமுள்ள உலக அமைப்பின் இலக்கை வர்த்தகத்தையும் நிலை நிறுத்துவதற்கு பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் புதிய வர்த்தக ஒப்பந்தங்களே கையெழுத்தான போதிலும் இரு நாடுகளும் ஸ்டீல்ஸ் தொடர்பான புதிய கொள்கை உரையாடல்களின் உடன்பாடுகளையும் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா, வேளாண்மை மற்றும் சுங்க சோதனை தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளன. இந்த சந்திப்பு சீனாவுடன் வியாபார உறவுகளை மேம்படுத்த, ஆனால் பாதுகாப்பு மற்றும் முக்கிய கனிமங்கள் தொடர்பான ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு பார்வையை உறுதியாக வைத்திருக்கவும் உதவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் நட்பு நாடொன்றில் ரஃபேல் போர் விமானங்களை விற்க பிரான்ஸ் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு சிக்கல் உருவாக்கலாம் எனவும், ரஃபேல் விமான ஒப்பந்தத்தை முடித்த பின்னர் பிரான்ஸ் தற்போது இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை கையெழுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதற்காக இந்தோனேசிய பிரதமரிடம் சிறப்பாக வரவேற்பையும் தேசிய விழாவில் விருந்தினராக அழைத்து உறவை வலுப்படுத்த முயற்சி செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.